அப்படியே ஜெசிந்தா சிஸ்டர் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். உங்களை தேடி வரும். ஆமேன். ஆமாம், இழந்தவைகள் எல்லாம் வரும், உங்களுக்கானவைகள் உங்களுக்கு வந்து சேரும். ஆமாம், உங்கள் அப்பாவுடைய பங்கு உங்களுக்கு வருதோ என்னமோ தெரியாது, வரும். தேவன் நீதி செய்வார். ஆனால் பரம தகப்பனுடைய பங்குன்னு உங்களுக்கு ஒன்று இருக்குது, அது வரும், உங்களை தேடி வரும். இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். என்னை கொண்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது அப்படிங்கிற உங்கள் வார்த்தை அப்படி உங்களை கொண்டு பிரயோஜனம் இருக்கும். உங்கள் கணவனாருக்கு உண்டு, உங்கள் பிள்ளைகளுக்கு உண்டு, உங்களை கொண்டு பிரயோஜனம் உண்டு. அப்படி நாவுகள் அறிக்கை பண்ணும். ஆமேன். ஆமாம், ஒன்றால் தான் அப்படின்னு சொல்லுவாப்புல. உன்னால தான் எல்லாம் உருப்பிடாமல் போச்சுங்க டைலாக் அப்படியே மாறுது. இயேசு நாமத்தில் சொல்லுங்கள், என்னால் தான் உருப்பிடாமல் போச்சு, என்னால் தான் வழங்காமல் போச்சு, என்னால் தான் நஷ்டம் அப்படின்னு என் வீட்டில் நான் காதால் கேட்ட அந்த வார்த்தைகள் உங்கள் அப்பா வீட்லேயும் சரி, உங்கள் அம்மா அங்கே உங்கள் குடும்பத்துலேயும் சரி, உங்கள் கணவனாருடைய இந்த குடும்பத்துலேயும் சரி, அதாவது திருமணத்துக்கு முன்னும் சரி, திருமணத்துக்கு பிறகும் சரி, உன்னால் தான் எல்லாம், நீ தான் காரணம், நஷ்டத்துக்கு காரணம், கஷ்டத்துக்கு காரணம் சொன்ன அந்த வார்த்தை இனி மாறும். உன்னால தான் இந்த ஆசீர்வாதம், உன்னால தான் இந்த நன்மை, உன்னால தான் வந்துச்சு, உன்னால தான் வந்துச்சு, இந்த நல்லது உன்னால தான், இந்த நன்மை உன்னால தான். அப்படி பேசுகிற சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். உங்கள் காதார கேட்பீங்க, உங்கள் வீட்டில் கேட்பீங்க, உங்கள் குடும்பத்தாள்கள் பேசுகிறத கேட்பீங்க. உங்களால் தான் இந்த நல்ல வாழ்க்கை, உங்களால் தான் நாங்கள் நல்லா இருக்கிறோம், உங்களால் தான், உன்னால தான். ஆமாம், அப்படிங்கிற வார்த்தை வரும். எழுதி வச்சுக்கோங்க, தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். ஆமேன். ஆமாம், அப்படி உங்களை எல்லாருக்கும் பொதுவானது. எதை எழுதுறீங்களோ எழுதுங்க, எல்லாத்தையும் எழுதுங்க, கண்டிப்பாக சீரியஸாக சொல்கிறேன். ஆமாம், பர்டிகுலராக சொல்கிறது அவங்களுக்கு உரியது, சரிங்களா? ஆமாம், எனக்கு அது வேணும்னா எடுத்துக்கிட வேண்டியதான். என்ன பச்சைபாதம் உள்ள தேவனா அவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பாரா? எனக்கு ஆமாம் பிரதர், இந்த பாயிண்ட் எனக்கும் தேவைன்னா எழுதி வச்சுக்கோங்க. ஆமேன். எனக்கும் நடக்கட்டும்பா, அவங்களுக்கு சிஸ்டருக்கு நடக்கட்டும், எனக்கும் நடக்கட்டும், ரிசீவ் பண்ணிக்காங்க. ஆமேன். தேங்க்யூ டாடி, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். அப்படியே நான் ஆசீர்வதிக்கிறேன் உங்களை, உங்கள் கணவனார், உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். உங்கள் இருதய விருப்பத்தின்படி உங்களுடைய வாழ்க்கை அமையும். ஆமேன். ஏன்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளை, மறந்துடாதீங்க. அவரை அறியாமல் அவரை விட்டு விலகி இருக்கிற ஜனத்தின் மத்தியில் அவரை பற்றி கொண்டு, அவரை ஆராதித்து, அவரை உங்கள் உதடுகளினால் துதித்து கொண்டு இருக்கிற, ஆமாம், உங்களை அவர் விட்டுருவாரா? நிச்சயமாக உயர்த்துவார். ஆமேன். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஆமேன். அவருக்காக நீங்கள் பட்ட பிரயாசம் ஒன்றும் வீணாய் போகாது. எல்லாவற்றிற்கான பலனை பெற்றுக்கொள்வீர்கள். இழந்தவைகள் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். கஷ்டப்பட்டது, நஷ்டப்பட்டது, கண்ணீர் வடித்தது, ஆமாம், உங்கள் கண்ணீரை எல்லாம் துருத்தியில் வைத்திருக்கிறார். அதற்கான பலன் உங்களுக்கு வந்து சேரும். கையை தட்டி விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் அப்படியே உங்களை நிரப்புறார். ஆமேன். தேங்க்யூ டாடி. ஆமேன். ஓ நன்றி ஆண்டவரே. ஆமேன். தேவனுடைய வல்லமை ஆமேன் கட்டவிழ்க்கிறது. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாவற்றையும், எல்லா குறைகளும் நீங்குகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன். சரீரத்தில் இருக்கிற பலவீனம் முதற்கொண்டு சுகம் அடைகிறது இயேசுவின் நாமத்தினாலே. சுகம், தெய்வீக சுகம் உங்கள் சரீரத்தில் இப்பொழுது ஊற்றப்படுகிறது. ஆமேன். ஓ நன்றி. புது பலன் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே புது பலன். ஆமேன். ஓ நன்றி ஆண்டவரே. ஆமேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆமேன். ஆமாம், சரீரத்தில் ஒரு புது பலன் இயேசுவின் நாமத்தினால் உண்டாயிருக்கிறது. ஆமேன். கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பார்கள், சுகப்படுத்துவார், பலப்படுத்துவார். ஆமேன். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். அப்படியே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், பெர்னாவையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே கூடவே இருந்து அடுத்த கட்ட மேற்படிப்பை கர்த்தர் சூப்பராக நடத்தி செல்வார். எல்லா தேவைகளையும் சந்திப்பார், எல்லா குறைகளையும் நீக்குவார். நான் அப்படியே ஆசீர்வதிக்கிறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை குடும்பமாய் ஆசீர்வதிப்பார்கள். ஆமேன். ஓகே, உங்கள் கணவனாரையும் உங்கள் பையனையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார்கள். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நல்லவர். ஓகே, தேங்க்யூ டாடி. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம்.